ஆண்ட்ராய்ட் போன்ல வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, நான் இந்த வீடியோல உங்களுக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை பதிவு பண்ண போறேன். இந்த ரெண்டுமே கூடிய சீக்கிரத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்ல வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்கும்ல, அதுக்குண்டான பதிவு தான் இந்த வீடியோ. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போகுதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்ல ரொம்ப நாள எதிர்பார்த்த ஒரு அற்புதமான செட்டிங் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அதாங்க யூசர் நேம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் டெலகிராம், இந்த மாதிரி தளங்கள்லாம் நீங்க யூசர் நேமை பயன்படுத்திருப்பீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் யூசர் நேமை கொண்டு வர போறாங்க. இவ்வளவு நாளா நீங்க மொபைல் நம்பரை பயன்படுத்திருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு. அது ஒரு பிரைவசியா நீங்க அப்பப்போ ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்காகவே இந்த யூசர் நேமை வாட்ஸ்அப்ல கொண்டு வர போறாங்க. விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த யூசர் எங்க வரப்போகுது அதை பத்தின ஒரு சில டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போகணும். அதுக்கு நீங்க டாப் ரைட்ல 3 டாட் இருக்கு, அதுக்குள்ள போனீங்கன்னா அங்க செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு போது இருக்கும், அதை தட்டணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர், என்னுடைய நேம், அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே இந்த இடத்துல தான் வந்து அந்த யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ அதோட இமேஜ் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. நம்ம அந்த இமேஜை பார்க்கலாம். அதுல என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. இதுதான் அந்த இமேஜ். கிரியேட் a username to keep your phone number private. அதாவது யூசர் நேமை நீங்க ரெடி பண்ணி வைக்கிறதுனால உங்களுடைய போன் நம்பரை பிரைவேட்டா வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, you can share your username instead of your number when connecting with new people. புது ஆட்களோட நீங்க யூசர் நேம் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் your phone number will be hidden from people who don't already know it. அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குல்ல, அது ஹிட்டனாவே இருக்கும், பிரைவசியில இருக்கும். பிரைவசியை நீங்க மெயின்டைன் பண்ணலாம் இந்த யூசர் நேமை நீங்க ஷேர் பண்றது மூலியமா. அதே மாதிரி நீங்க வாட்ஸ்அப்போட யூசர் நேமை நீங்க கிரியேட் பண்ண விரும்பலன்னா நீங்க ஃபேஸ்புக்கோட யூசர் நேமை பயன்படுத்தலாம், இன்ஸ்டாகிராமோட யூசர் நேமை பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த இமேஜ்ல பதிவு போட்டிருக்காங்க. இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க யூசர் நேமை கிரியேட் பண்ணும் போது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது, www டாட் அது சப்போர்ட் பண்ணாது, அது மாதிரி .com சப்போர்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா A to Z 0 to 9 இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி யூஸ் பிட்வீன் 3 to 35 கேரக்டர்ஸ், மினிமம் 3 கேரக்டர்ல இருந்து 35 கேரக்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் போட்டிருக்கு. மற்றபடி இந்த நம்பர் மட்டும் யூசர் நேமா கிரியேட் பண்ணி வைக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு லெட்டர்ஸாவது நீங்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கு. நீங்க போன்ல கால் பண்றதை விட அதிகமா வாட்ஸ்அப்ல தான் நீங்க கால் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா நான் பதிவு பண்ண போற இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல வரப்போகுது. ஸோ வாட்ஸ்அப் கால்ல நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க. இது டிஃபால்ட்டா இருக்க போறது இல்ல, நீங்க தான் அதை டர்ன் ஆன் பண்ணணும். அது எங்க வரப்போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். நாய்ஸ் கேன்சலேஷன்னா தெரியும் இல்ல, உங்களுக்கு கிரௌடான பிளேஸ்ல இருந்துட்டு நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணும்போது கண்டிப்பா அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு கேட்காது, அதே போல நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது அவருக்கும் கேட்காது. ஸோ இந்த நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும். ஸோ அந்த செட்டிங் எங்க வருது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ நான் வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன், ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்ணிட்டேன். டாப்ல பாத்தீங்கன்னா கால் ஐகான் இருக்கு, அதை தட்டின உடனே ஆட்டோமேட்டிக்கலி கால் ஸ்டார்ட் ஆயிடும். அதோட இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். பாட்டம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா, அந்த 3 டாட்டை தட்டின உடனே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரைஸ் ஹேண்ட், ஷேர் ஸ்கிரீன், கீழே நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த டாகிள் வந்து சப்போஸ் ஆன்ல இருந்துன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆஃப்ல இருந்தா உடனே இதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆகும். இந்த பாத்தீங்களா மேல பாருங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கிரீன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க அந்த கால் பேஜ்ல. அப்பப்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப்ல 2 அற்புதமான செட்டிங், ஒன்னு யூசர் நேம், இன்னொன்னு நாய்ஸ் கேன்சலேஷன். ரெண்டுமே நமக்கு ஒர்த்தான ஒரு செட்டிங் சொல்லலாம். கண்டிப்பா வந்தா இதை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது. அதனால ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுனா தட்டி விட்டுக்கோங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா unlike